அடைய ராசாத்தி லக்ஷ்மிக்கு தீவனம் வாங்க போறேன். இனிமே பாரு என் செல்லத்தை, தீவனத்தை தின்னுட்டு லிட்டர் கணக்குல பால் கொடுக்க போறாள. கொடுப்பில இங்கேயே ஆரம்பிச்சுட்டானே. இன்னைக்கு நம்ம கதை என்ன ஆக போகுதோ? அண்ணே வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நம்ம லக்ஷ்மிக்கு கம்மியான விலையில அதிக பால் தர மாதிரி தீவனம் ஒண்ணு கொடுங்கண்ணே. சரி அண்ணே, நீங்களே உள்ள பாருங்க. அந்த நடு சென்டர்ல இருக்க மூட்டை எடுங்கண்ணே. ஆரம்பிச்சிட்டாயா இவன் ஒரு கஞ்ச பிசுனாரி. எப்பவோ இதே மாதிரி சக்கைய வாங்கி போட்டு என் உசுர எடுப்பான். இத தின்னா பால் வராது, வெறும் தண்ணி தான் வரும். என்ன லக்ஷ்மி, போவோமா? நான் எங்கேயும் வரமாட்டேன்டா கஞ்ச பிசுனாரி. என்னண்ணே பழைய கதையவே ஓட்டுறீங்க? இந்த ஆர்ஜிஎஸ் மில்க் கப்பை எடுங்க. இதுல பூஞ்ச காளான் இல்லாத தரமான புண்ணாக்குகளை பார்த்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இருக்காங்க. 5 வகை புண்ணாக்கு, அப்புறம் தேவையான எல்லா தாது உப்புகளும் வைட்டமினும் சரியான அளவுல இதுல இருக்கு. முக்கியமா இத பயன்படுத்துறது ரொம்ப சுலபம். மாடு கொடுக்கிற 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் மில்க் கப்பை நீங்க கொடுக்கிற குச்சி தீவனத்தோட கலந்து கொடுத்தாலே போதும். பாலோட அடர்த்தியும் கொழுப்பு சத்தும் தானா எகிரும். ரொம்ப நன்றி அண்ணே. இப்போ ஒருத்தே இந்த ஆளுக்கு புத்தி வந்துச்சே. ஆர்ஜிஎஸ் மில்க் கப், ஆரோக்கியமான மாடு, அடர்த்தியான பால்.